தெய்வத்தின் குரல் முதல் பாகம் பக்தி, ஐம்புலன்கள், 5 உபச்சாரங்கள். பிரபஞ்சத்தில் உள்ள சகல வஸ்துக்களையும் அனுபவிப்பதற்காக மனிதனுக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம் ஆகிய 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. பஞ்ச இந்திரியங்கள் என்று இவற்றை சொல்வார்கள். ரூபத்தை கிரகிப்பது கண், சப்தத்தை கிரகிப்பது காது, கந்தத்தை மனம் கிரகிப்பது மூக்கு, ரசத்தை சுவை கிரகிப்பது நாக்கு, ஸ்பரிசத்தை கிரகிப்பது சருமம். இந்த 5 புலன்களும் புதிதாக ஒன்றை உண்டாக்கவில்லை. வெளியே உண்டாகி இருக்கிற சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தங்களை இவை உணர்கின்றன. ரேடியோ செட் மின்சார சப்த அலைகளை பிடிப்பது போல் இவை எப்படியோ வெளியில் இருப்பவற்றை அறிந்து பிடித்து கொண்டு மூளைக்கு அனுப்பி வைக்கின்றன. காரியம் செய்து புதிதாக ஒன்றை படைக்காமல் வெறுமே கிரகித்து நமக்கு அறிவிப்பதால் இந்த புலன்களுக்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர். கை, கால் போல காரியம் செய்கின்ற புலன்களுக்கு கர்மேந்திரியங்கள் என்று பெயர். நாக்கு ஞானேந்திரியமாக இருந்து ரசத்தை உணர்வதோடு பேச்சு என்று காரியத்தால் புதிதாக சப்தத்தை படைக்கவும் செய்வதால் கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது. ஞானேந்திரியங்களான 5 புலன்களுக்கும் ஆசிரியமாக இருப்பனவே பஞ்சபூதங்கள் என்கிற ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் ஆகிய பிரபஞ்ச சக்திகள். சப்தம் மட்டுமே ஆகாசத்தில் உண்டு. ஓம்கார நாதமாகிய பிரணவம் ஆகாயத்தில் நிரம்பி இருக்கிறது. பலர் கூடியிருக்கிற இடத்தில் பல தினுசான பேச்சு சப்தம் உண்டானாலும் ஓ என்ற ஓசை ஒன்றே கேட்கிறது. சமுத்திரம் ஓ என்கிறது. ஒரு சங்கை காதில் வைத்து கொண்டால் ஓ சப்தம்தான் கேட்கும். ஏன் ஓ என்று கத்துகிறாய் என்றுதான் கேட்கிறோம். ஓவுக்கு ஒரு புள்ளி வைத்து முடித்தால் ஓம், இதுதான் எங்கும் இருப்பது. வாயுவில் சத்தத்தோடு ஸ்பரிசமும் இருக்கிறது. நம் மீது காற்று பட்டால் நமக்கு காற்றுதான் படுகிறது என்று புரிகிறதல்வா? நெருப்புக்கு ஸ்பரிசத்தோடு ரூபமும் இருக்கிறது. தீயை கண்ணால் பார்க்க முடிகிறது. ஜலத்துக்கு இவற்றோடு ரசம், சுவை என்பதும் உள்ளது. அதை நாம் நாக்கில் விட்டுக்கொண்டு குடிக்கிறோம். மண்ணுக்கு மனமும் உள்ளது. மண் என்றால் மண்ணில் விளைகிற எல்லாம் அதில் அடங்கும். நாம் கண்டும் கேட்டும் ருசித்தும் தொட்டும் முகர்ந்து பார்த்தும் இவற்றையெல்லாம் அனுபவிக்கிறோம். 5 புலன்களே நமக்கு வாழ்வின் சகல ஆனந்தத்தையும் சாத்தியமாக்குகின்றன. நல்ல சாப்பாடு, ரம்யமான சங்கீதம், சுகந்தம், குளிர்ந்த தென்றல், பூரண சந்திரனின் காட்சி இவை நமக்கு 5 புலன்களாலே அனுபவத்துக்கு வருகின்றன. மனிதனுக்கு இந்த 5 புலன்களை தந்து இவற்றுக்கு ஆகாரமாக வெளியே 5 பூதங்களிலிருந்து தோன்றும் சுவை, மனம் முதலிய அழகுகளையும் வைத்திருப்பவர் சுவாமி. அவரது கிருபையால் தான் சகல இன்பங்களும் கிடைக்கின்றன. நம்மால் ஒரு மணி அரிசி சிருஷ்டிக்க முடியாது. சுவாமியே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அதன் அழகுகளை நாம் அனுபவிப்பதற்காக நமக்கு பஞ்ச இந்திரியங்களையும் சிருஷ்டித்து தந்திருக்கிறார். ஆனபடியால் நமது புலன்களால் அனுபவிக்கும் இன்பங்களை சுவாமியின் நினைவோடு அனுபவிப்பதே நமது கடமையும் தர்மமும் ஆகும். அவருக்கு இந்த இன்பங்களை முதலில் அர்ப்பித்து அவரது பிரசாதமாகவே இவற்றை நாம் ஏற்க வேண்டும். இந்த வழக்கம் நிலைப்பட்டால் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்ய தகாத எந்த பொருளையும் நமது புலன்களால் அனுபவிக்க கூடாது என்ற பக்குவம் உண்டாகும். பஞ்சேந்திரியங்களால் அனுபவிக்கும் பிரபஞ்ச வஸ்துக்களை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணும் மனோபாவனையில் பிறந்ததுதான் பஞ்சோபசாரம் என்கிற 5 உபசாரங்கள். கோயிலிலும் வீட்டு பூஜையிலும் சுவாமிக்கு குறைந்தது 5 உபசாரம் செய்ய வேண்டும். சுவாமியின் விக்கிரகத்துக்கு சந்தனம் இடுவது, புஷ்பம் போட்டு அர்ச்சிப்பது, தூபம் காட்டுவது, தீபாராதனை செய்வது, நைவேத்தியம் பண்ணுவது ஆகியனவே பஞ்சோபசாரங்கள். இவற்றில் சந்தனம் இடுவது கந்தம், பிருத்திவி தத்துவம் என்ற மண்ணை குறிப்பது. புஷ்பம் ஆகாயத்தை குறிப்பது. தூபம் வாயுவை குறிப்பது. தீபம் அக்னியை குறிப்பது. நைவேத்தியம்
அமிர்தமாகிய நீரை குறிப்பது. எனவே பஞ்சபூதங்களும் பஞ்சோபசாரத்தில் அடக்கம். பஞ்சபூதங்களிலிருந்துதான் பஞ்சேந்திரியங்களின் அத்தனை நுகர்ச்சி வஸ்துக்களும் உண்டாகின்றன. ஆகவே பஞ்சோபசாரத்தில் ஈஸ்வரன், பிரபஞ்சம், ஜீவன் எல்லாம் ஒன்றுபடுத்த பெறுகின்றன.